மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் பல விஷயங்கள் நல்லதாக அமையறதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. பல ஆண்டுகளாக உலகத்தில் இருக்க பல பகுதிகளில் நிறைய சமூக நல பணிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர். மனித நேயம் சேவைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அண்ட் ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய முக்கியமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இவர் உறுதுணையாக இருந்திருக்காரு. நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், கொஞ்சம் பண்ணுவோம், இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணுவோம். ஆனால் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த மாதிரி மனித நேயத்தோட நிறைய நலத்திட்டங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறது நான் இங்கே தான் கேள்விப்படுறேன். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, 1800க்கும் மேற்பட்ட அடிப்படை வசதி கூட இல்லாத நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்களோட கனவுகளை நினைவாக்குனவர் இவர் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையோட நாங்கள் எல்லாருமே சொல்லிப்போம். அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வும் நடைபெறதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த 100 குடும்பங்களுக்கும் தேவையான பொருட்கள் தொழில் ரீதியாக இருக்கட்டும், வாழ்க்கை ரீதியாக இருக்கட்டும், குடும்ப ரீதியாக இருக்கட்டும், எந்த வகையிலையும் அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சு அதை கரெக்டாக அவங்களுக்கு போய் கொண்டு சேர்க்கறதுக்காக ஒரு ஈவெண்ட் அமைச்சு அவங்கள வர வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம போகிற போக்கில் பண்ணுவோமா அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல. பட் இவர் காலகாலமாக பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். கமான் எவ்ரிபடி. வேறு யாருமே கிடையாது, இலங்கையிலிருந்து இன்னைக்கும் நமக்காக இந்த இடத்துக்கு இந்த இடத்தை சிறப்பிச்சு கொண்டு இருக்கக்கூடிய திரு தியாகி ஐயா அவர்கள் தான். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் இத்தனை வருஷமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய உதாரணமாக நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறது ஒரு பெரிய ஃப்யூச்சராக இன்றைக்கி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. எனக்கு இந்த இவ்வளோ பேருக்கு சின்ன உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறத நினைச்சாலே சந்தோஷம் எனக்கு. அதுதான் எனக்கு தேவை, வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு காலம் ஒருத்தருக்கு மில்லியன் சொல்கிறேன் இல்லை, என்ன தேவை என்றாலும் என்ன கண்டாக்ட் பண்ணலாம். அப்படியாவது கண்டாக்ட் பண்ணால் அது யாருக்கும் கொடுப்பேன், இந்த நாட்டில் எங்கேருந்தும் கொடுப்பேன். நீங்கள் நிறைய விஷயங்கள் நலத்திட்டங்கள் பண்ணுறதுக்கே செலவிடுறதுனால நான் கேட்குறேன், உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கா? இன்னும் இது மட்டும் எனக்கு பெண்டிங் இருக்குது, இன்னும் இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு ஏதாவது செட் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு பெண்டிங்ன்னு ஒன்றும் இல்லைன்னு கொடுத்து கொண்டே இருக்கணும், அவ்வளோதான். வணக்கம், என்னோட பேர் கிருத்திகா. உண்மையை சொல்லணுன்னா இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒரு மைய கருத்து, ஒரு மைய பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அது தியாகி ஐயா மட்டும்தான். இந்த நிகழ்ச்சியை இன்னும் கிராண்டாக பண்ணணும்னா அவருக்கு ஆசை. உண்மையை சொல்லணும்னா 100 பேர் பத்தாது, 1000 பேரை வர சொல்லுங்கம்மா அப்படி தான் சொன்னார். ஆனால் எங்களுக்கு கொடுத்த நேரம் 2 நாள் தான். திங்கக்கிழமை ஈவினிங் சொல்லி இன்னைக்கு நடக்குது இந்த ஃபங்க்ஷன். ஒவ்வொருத்தவங்களும் தேடி போய் கொடுக்கணுங்கிறது தான். இன்னொன்று, நான் பேங்கர் கேட்ட மாதிரி இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டாங்க இல்லையா, உண்மையை சொல்லணும்னா கிட்டத்தட்ட 53 வருஷமாக கொடுத்த கைகள் அது. இன்னும் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன், வறுமை மட்டுமே பிரச்சனை இல்லைம்மா. இங்கே இந்தியாவில் வறுமை மட்டும்தான் பார்க்குறீங்க, அதை தாண்டி ஒரு கொடுமை இருக்குது. சாதாரண அன்றாட வாழ்க்கை கூட நடத்த முடியாத வலி நிறைந்த ஒரு நாட்டிலிருந்து வந்தவன் நான். எனக்கு இந்த வழி தெரியும்னு சொன்னார். வறுமையை விட ஒரு கொடிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சதுனால தான் இப்போ வரைக்கும் 5000 கோடி மக்களுக்கு அவரால் உதவி செய்ய முடிஞ்சது. உண்மையை சொல்லணும்னா அவர் நினைச்சா ஸ்ரீலங்காலேயே எல்லாருக்கும் உதவி செய்யலாம். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 850 வீடுகளுக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டியும் யாழ்ப்பாணத்தில் இவரை தெரியாத ஆள் இருக்க முடியாது, ஜாஃப்னால இவரை தெரியாத ஆள் இருக்க முடியாது. ஸ்ரீலங்கா முழுக்க எல்லா உதவியும் செஞ்சு, இன்னும் கேட்டால் நாடு கடந்து பல நாடுகளை பார்த்து எல்லாருக்கும் உதவி செஞ்ச மனிதர். இந்த நிகழ்ச்சி அவருக்கான நிகழ்ச்சியை தாண்டி எளிமையான மக்களுக்கு தன்னுடைய உதவிகள் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மெயின் கோர் பாயிண்டாகவே இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு இன்னுமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்த மரியம் ஹபீப் மேம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். முக்கியமாக டாக்டர் ஜோஷா சார், ஹெல்த் அம்பர்லாவுடைய ஃபவுண்டர், அண்ட் இது வரைக்கும் எத்தனையோ சர்வீசஸ் அவர் பண்ணியிருக்காரு, அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நன்றிகள். முகமது அசார் சார், நன்றிகள். நீங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம். அண்ட் தாகிர் ஹுசைன், உங்களுடைய பங்களிப்பு இருக்கு இல்லையா, அது சொல்லவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா ஒரு நாளில் எங்களுக்கு வென்யூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு நாளில் இத்தனை பேரையும் நேரில் சந்திச்சு அவங்களுக்கு உண்மையாகவே நீடு இருக்கா அப்படின்னு பார்த்த மனிதர்.
ரொம்ப நன்றி. அவர் வந்து மேம் கிட்டத்தட்ட ஒரு மினி தியாகி சார் மாதிரி அவரு வந்துகிட்டே இருக்காரு. இன்னும் இவரோட செட் கோலை வந்து அவரும் ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் சொல்றேன், ஒரு மினி தியாகி சாரா உருவெடுக்கக்கூடியவர் தான் தாஹிர் ஹுசைன் சார்னு நான் நினைக்கிறேன். உண்மையாவே எங்களை நம்பி எங்களால் ஏதாவது உதவி கிடைக்குமான்னு நினச்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாகவே நீங்கள் பயனாளிகள் இல்லை, நாங்கள் தான் பயனாளிகள். ஏன்னா உங்களுக்கு உதவி செய்கிறது தான் எங்களுடைய கடமையும் எங்களுடைய ஆத்மார்த்தமும் இருக்குது. உண்மையாகவே மனசுக்கு கொடுத்து பழகிடுச்சுன்னா அதை கொடுக்கறத நிறுத்தவே முடியாது. அந்த அன்பையும் சந்தோஷத்தையும் ஒரு பொருள் கொடுக்க முடியுதுன்னா அதுக்கு பெரிய காரணமாக இருக்கிறது ஐயா அவர்கள். ரொம்ப நன்றிப்பா, எங்களை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தெய்வமே அகிலம் அறிந்த என் அகிலமே, யாழ் மண்ணே எங்களின் பெருமையே, வாழ்வெல்லாம் வளமாக மனமெல்லாம் நினைவாக வாழும் நல்ல மனித தெய்வமே, கடை கண் பார்வை ஒன்று போதும், ஆயிரம் அர்த்தங்கள் அது பேசும், சொல்வதை செய்பவர் செய்வதை சொல்பவர், நீதியின் வழியில் வாழ்பவரே. உணவுக்கு மட்டும்தான் போதுங்கிற எண்ணமே வரும். ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால சாப்பிடவே முடியாது. போதும் 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 போதும்னு சொல்லுவோம். காசோ பணமோ சொத்தோ இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. உண்மையாகவே நமக்குன்னு கேட்கும்போது அது நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இன்னொரு உயிருக்காக நீங்கள் கேட்டு பாருங்களேன், அது உடனே நடக்கும். ஐயோ யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கன்வே பண்ணுங்களேன், 100 பேர் உதவி செய்கிறதுக்கு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் எங்களை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. தியாகி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களை நம்பினத்துக்கும் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கும்.